மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்கான வீடியோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு யூஜி ஏப்ரல் 2026 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் ஃபார் அப்டேட் காலேஜ் எப்போ வரும்? அப்டேட் காலேஜுக்கான யூஜி நார்மல் செமஸ்டர் ரிசல்ட் வந்து ஜூன் 25க்கு அப்புறம் இதே வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சைட்டை ஜூன் 25க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஏ ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 days டைம் இருக்குது. 18ஆம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் பி வந்து உங்களுக்கு 25ஆந்தேதி ஆர் 29ஆந்தேதி போல் ஓப்பன் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே டேட்டில் ஓப்பன் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. 25 ஆர் 29 போல் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. மினிமம் டைம் டியூரேஷன் வந்து ஒரு 5லேருந்து 6 நாள் ஓப்பனில் இருக்கும் ஃபார்ம் பி அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நீங்கள் ஆன்சர் ஷீட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்தராக அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஏ அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் பி அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் யார் எலிஜிபிள்னா 2024 பேட்சில் ஜாயின் பண்ண பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2026 பேட்சில் முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் செமஸ்டர் ஏப்ரல் 2026 எக்ஸாம் எழுதியிருப்பீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். 1 to 4 செமஸ்டருக்குள்ளே டோட்டலாக ஒரே ஒரு தியரி பேப்பர் மட்டும் அரியர் இருக்குன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிக்கலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து 1000 rupees ப்ளஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா 1175 rupees வரும். அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2023 பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு 2026 பேட்சில் இப்போ ஏப்ரல் 2026 எக்ஸாமினேஷனில் ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருப்பீங்களா, அவங்க மட்டும் அப்ளிகபிள். நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிக்கலாம். ரீவேல்யூஷன் ஃபார்ம் பி ஓப்பன் பண்ணிட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்ம் பி க்ளோஸ் ஆன பின்னாடி ஃபர்தராக யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட் வந்துட்ட பின்னாடி யூஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபார்ம் ஏ க்ளோஸ் ஆன அப்புறம் தான் அந்த சப்ளிமெண்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் போர்ட்டல் வந்து மினிமம் ஒரு 3 days ஆர் மேக்ஸிமம் ஒரு 5 days 3 to 5 days ஓப்பனில் இருக்க பாசிபிள் இருக்குது. இதே வெப்சைட்டில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டெவலப் ஆகும். லிங்க் ஒன்றே தான். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா msinu.com msinu.netlipy.app இந்த 2 லிங்க்கை நீங்கள் வேணால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2 லிங்க்கில் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்டேட் கிடச்சிரும். நீங்கள் ஒரு பேப்பர் தான் அரியர் இருக்குது, ரீவேல்யூஷனும் அப்ளை பண்ணிட்டேன், ப்ளஸ் ரிசல்ட் இன்னும் வரல, பட் சப்ளிமெண்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணது கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் சப்ளிமெண்ட்ரிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆன் டைம் அந்த 3லேருந்து 5 நாள் கொடுக்குற டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத வேண்டாம். சப்போஸ் ரீவேல்யூஷன் ரிசல்ட் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரலை, மேபி ஒரு சில டைம் கொஞ்சம் பெண்டிங் ரிசல்ட்டெல்லாம் இருக்கும். எம்எஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் ரிசல்ட் ஒரே நாளில் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு வரும் ரிசல்ட், கொஞ்சம் பேருக்கு வராமல் கூட இருக்கும். அதனால் ரிசல்ட் வராமல் இருந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிடுங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுலேருந்து மினிமம் 3 days மேக்ஸிமம் 10 daysக்குள்ளே ரிசல்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஃபர்தராக யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி, பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபார்ம் பி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்ம் பி ஓப்பன் ஆச்சுன்னா வீடியோ வரும். ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா வீடியோ வரும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஜூலை மந்த் 2nd week ஆர் 3rd week போல் தான் ஓப்பன் பண்ணி தருவாங்க. மினிமம் 3 to 5 days தான் ஓப்பன் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க ஆன்லைனில். ரீவேல்யூஷன் ரிசல்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இதுக்கு முன்னே கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டைமும் அதே மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக வேறு எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.